லைவ் தமிழ் செய்திகள். வறுமை திறமைக்கு ஓர் தடங்கள் இல்லை என்பதை திவினஸ் நிரூபித்து வருகின்றார். தனது கடுமையான வறுமைக்கு மத்தியில் கல்வித்துறையில் கூட தன்னால் எவ்வாறு முன்னேறிச் செல்வது என்ற சிந்தனையில் இருக்கும் பொழுது அவரின் அப்பாவின் மூலம் அவருக்கு கிடைத்த இந்த பாடல் திறமை அவரை தற்பொழுது புடம்போற்று மேடையேற்றிருக்கின்றது. இன்று அவரை வாழ்த்தாதவர்கள் இல்லை என்றே கூற வேண்டும். அவருக்கு தனிப்பெரும் பெருமையும் கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை கேட்பவர்கள் அவரை பாராட்டாமல் இருப்பதும் இல்லை. பழைய பாடல்கள் என்றாலும் புதிய பாடல்கள் என்றாலும் அவர் அதற்கு ஏற்றாற்போல் அந்த சங்கீத நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் விளங்கி பாடுகின்றார். ஏழையாக இருந்தாலும் அவரின் திறமை வளர்ந்து வருகின்றது. விடாமுயற்சியும் அவருக்கு அவருடைய அம்மாவின் அப்பா கொடுத்த ஆற்றலும் அவரை செயல்படுத்திய உற்சாகமும் இன்று அவரை உயர்வடைய செய்து பிரபல்யமாக்கியிருக்கின்றது. ஆகவே தூண்டுகோல் எங்கிருக்கின்றதோ அங்கு திறமைகள் வளரும் என்பதற்கு திவினஸ் ஓர் எடுத்துக்காட்டாகும். அதிலும் சங்கீதம் அவரை வரவழைத்திருக்கின்றது. அவரை நூடாக சங்கீதம் பிறக்கின்றது என்றே கூறுகின்றார்கள். நடுவர்களின் பாராட்டை பெறாத நாட்கள் இல்லை என்றே கூற வேண்டும். காலமும் அவருக்கு ஏற்றாற்போல் வளைந்து கொடுப்பதும் அவர் சங்கீதத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை வளர்த்து கொள்வதும் இங்கு பெருமையாக பார்க்கப்படுகின்றது. அவர் சங்கீதத்துறைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்றும் பலரும் கூறியிருப்பது இங்கு பாராட்டத்தக்கதாகும்.